பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் காமெடி ஃபில்ம்னா எது? ஆஃப்கோர்ஸ் அது நம்ம அருமையாக சொல்லணுன்னாக்கா முந்தானே முடிச்சுலேயும் காமெடி இருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஒரு லைக் சே மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மகளிர் மட்டும் இல்லை மைக்கேல் தான் ஃபர்ஸ்டா? மைக்கேல் மதன காமராஜன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ பாட்டி சொல்லே தட்டாதே வந்து அது கொஞ்சம் அந்த அது என்னமோ ஒரு டிப்பிக்கல் ஒரு கார் ஒரு இருக்குது அப்படி இப்படி. ஆக்சுவலி அதுவும் காமெடி படம் தான். காமெடி ஃபேமிலி காமெடி. பட் கிரேசி மோகன் சாரோட ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு த்ரில்லு ஒரு நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டபுள் மீனிங் இருக்காது, அரசியல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்க போனால் மகளிர் மட்டும் அண்ட் மகளிர் மட்டும் ரொம்ப அருமையான படம். அதில் நாகேஷ் சாரோட நடித்தது எப்படி? ஹவ் வாஸ் தட்? இனிமே வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆக்டர் எல்லாம் நம்ம அடாடாடா பண்ணவே முடியாதுங்க. என்னங்க ஒரு டெட் பாடி கூட ஃபைட்டு கேம்பக்கோலா அந்த கிரவுண்டில் கருங்கல்ல எங்கேயுமே கிரிப்பு பிடிச்சிக்க முடியாது. இதில் வேறு அவர் இப்படி கண்ணை திறந்து வச்சுட்டார். நான் சொன்னேன், சார் இப்படி சிரிச்சுட்டே இருக்காதுங்க சார், ஏன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது சார், கஷ்டமாக போயிடும். இல்லை நீலாம் இருக்கிறியே, நீலாம் பெரிய ராட்சசி, நீலாம் அதுக்கப்புறம் வரணும், உன் கூடலாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ஏதாவது சும்மா பணமாக நடித்தா கூட ஒரு பேர் வரணும் இல்லை அப்படிங்கிற அந்த வயசில். பிரமாதமான ஆக்டர்னா யாரும் பண்ண முடியாதுங்க. இப்போது when you're acting with veterans அந்த மாதிரி நாகேஷ் சார் and all that, one of the advantages is இப்போ வந்து நான் மகேஷ் நாராயணனோட இன்டர்வியூ பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அவர் பேட்ரியட்னு ஒரு படம் பண்ணார்ல, ஸோ மம்முட்டி மோகன்லால் 2 பேரும் செட்டில் இருந்தப்போ he said நான் வந்து டிஓபியோட நான் போய் செட்டப்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் மம்முட்டி மோகன்லால் 2 பேரும் வந்து உட்காந்துட்டு they'll be telling stories, ஓல்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸ், அண்ட் எல்லோரும் குஞ்சாக்கோ போப்பன் எல்லோரும் வந்துட்டு லைட் பாய்லேருந்து எல்லோரும் வந்து அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ் தான் கேட்டுட்ருப்பாங்க. பிகாஸ் அந்த படங்கள்லாம் அவங்க தே குரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ அந்த ஃபிலிம்ஸ்லேருந்து இன்சிடென்ட்ஸ் கேட்கும்போது தட் வாஸ் ஸோ நைஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அந்த அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எங்களுக்கு அடுத்த வந்தவங்களுக்கெல்லாம் அந்த லக்கு கிடைக்கல சார். எங்களுக்கெல்லாம் பிரேம் நசீர்லேருந்து அந்த ஜென்ரல் பிரேம் நசீர், மது சார், சத்யன், அந்த சத்யன் இல்லை, சத்யன் மாஸ்டர் ரொம்ப ஓகே. ஆமாம், அந்த பிரேம் நசீர், மது சார், அதுக்கப்புறம் சோமன், சுகுமாரன், அந்த லிஸ்ட்லேருந்து அப்படியே வந்து அடூர்பாசி, பெகதூர், சுகுமாரி அம்மா, இங்கே தமிழ்லன்னா மனோரமாச்சி, நாகேஷ் சார், இல்லை எல்லாம் அந்த பிரில்லியன் ஒரு லெஜண்ட்ஸ் அவங்க கூடலாம் நடிக்க முடிஞ்சது சார். அதுதானே பெரிய லாஸ்ட் ஜென்ரேஷன். நமக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடைக்கும். பட் தே மைட் சே நான் ஜெயராம் சார் கூட நடித்தேன், நான் ஊர்வசி மேமோட நடித்தேன், தே மைட் சே. ஸோ பட் அவங்களோட நீங்கள் பட் ஆனால் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து பிகாஸ் எவ்ரிபடி கோஸ் ஆஃப் இன் டு கேரவேன், அந்த காமனாக உட்காந்து பேசுகிற கல்ச்சர் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஃபைண்ட் தட் ஹேப்பனிங் டுடே? இப்போ ஷீலாம்மா கூட நான் நடிச்சிருக்கேன். ஷீலாம்மா சொன்ன ஒரு கதை, அந்த அதிரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே சாலக்குடி பக்கத்தில், அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த ராக்கு பாறை மேலே ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. ஷார்ட்டு கட் பண்ணால் பிரேம் நசீர், சத்யன், ஷீலா 3 பேர். 3 பேர் அந்த மரத்துக்கு இடையில இப்படி நிற்பாங்க, அந்த ஒரு சின்ன நிழலில், அவ்வளோதான், வேறு எதுவும் கூட இல்லை. அப்போலேருந்து ஒரு மத்தியானத்துலேருந்து 2 பேரும், அப்போது ஷீலாமா வந்து ப்ரெக்னென்ட், இதுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஒன்று ஹஸ்பண்டு ஒன்று இன்னொருத்தர் லவ்வர், அந்த பெரிய இது நடந்துகிட்ருக்கு, பெரிய கிளைமேக்ஸ் சீன். அப்போலேருந்து சத்யன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த கர்ப்பம் அது என்னோடு தான். பிரைம் மினிஸ்டர் சொன்ன, இல்லை இந்த கர்ப்பம் என்னோடு. அப்படி இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது, இது என்னோடது, இந்த வயத்தில் இருக்கிற குழந்தை என்னோடது. அப்படி இருந்து ஷீலாமகம் புரியலை. 1 மணிக்கு பிரேக் பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடித்த பிறகு இதுக்குள்ளே இந்த பில்லோ வச்சுருக்காங்கல்ல, அது படுத்துட்டு தூங்குறதுக்கு. புரியலையா உங்களுக்கு? இந்த கர்ப்பமாக ஒரு இது வச்சுருக்காங்கல்ல பில்லோ, அது மத்தியானத்துக்கு மேலே படுத்துட்டு தூங்குறதுக்கு எனக்கு குடும்பம், அதுதான் இந்த கர்ப்பம் என்னோடு தான். மத்தியானத்துக்கு பிரேக்குக்கு மேலே படுத்துட்டு தூங்குறதுக்கு சத்தியமாசம் பிரேம் நசீர் அதுதான் கேட்டிருக்கேன். இல்லை இந்த வயிற்றுல வளர்ந்த குழந்தை என்னோடது அம்மா, இது என் குழந்தைம்மா. அது அவங்களுக்குள்ள சண்டை என்னென்னா, அந்த பில்லோ படுத்துட்டு அந்த பாறை மேலே படுத்துன்னு தூங்குறதுக்கு.
படத்துல சுச்சுவேஷன் என்ன? படத்துல சிச்சுவேஷன் இல்ல, அந்த படத்துல நிழலுக்கு போய் வந்து நின்னாங்களே. சீரியஸான ரோலு. ஆனா ஷார்ட் முடியும் போது பிரைம் மினிஸ்டர் சொல்லு அந்த அந்த குழந்தை கர்ப்பம் என்னோடுதான், சத்தியமா அது எனக்கு என்னோடுதான், இல்லை என்னோட. அப்போ ஷீலாமாக்கே புரியல இது எதுக்கு இவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு. மத்தியானத்துக்கு மேல தெரிஞ்சது. பிரேக் சொன்ன வழிக்கு அம்மா What a great அந்த story. அந்த பில்லோ குடும்பமா படுத்து தூங்குறதுக்கு அதுதான். அது சத்தியமாசம் പറഞ്ഞു വിട്ടത് ഈ കുഞ്ഞ് എൻ്റെയാണെന്ന്. കാരണം ഇത് വേഗം ഒന്നുമില്ല, പാറ മേലെ പടുത്തും തൂங்குறதுக்கா പില്ലോ படுத்து. ஓ மை அந்த மாதிரி அது ஷீலமா சொல்லும்போது நோ, அந்த லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், லேக் ஆஃப் இந்த கேரவான் இது அதெல்லாம் இல்லாம, அந்த சேஃப் எல்லாம் இல்லாம, இல்லை நீங்க சொன்னீங்களே கேரவன் இல்லாத ஒரு அது கிரியேட்டட் சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட, இது பண்ண அது பண்ண. ஸோ தேர் வாஸ் ஐ சப்போஸ் த யூனிட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போ, லைக் கம்பேர்ட் டு நவ். ஐ மீன் இப்போ உங்களுக்கு நிறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்கலாம், பட் தெர் இஸ் அ சர்டன், எல்லாமே எவ்ரி திங் கம்ஸ் வித் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஐ திங்க் இது கொஞ்சம் யூ கெட் தி ஸ்டோரிஸ் பட் ஒரு அமேசிங். கேமரா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயமான, அதனால தான் இப்போ போக வேண்டியது. அன்னைக்கு அது இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இப்படி சொரிஞ்சாலே அது ஒரு மீம்ஸாக வருதே. ஊர்வசி இப்படி சொரிந்தார்கள். இப்போ என்ன பண்ண முடியும்? மற்றது அங்கே எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு, அது கீழே தான் ஃபுட் எல்லாம் வைப்பாங்க. எல்லாரும் அந்த சேரில் படுத்துருந்தா அந்த யாருமே இல்லை, ஒரு 2 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷம் படு, ஓகே அதுதான். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ கூட ஃபுல்லாக ஒரு படுதா மாதிரி கட்டிட்டு அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடுற ஃபெசிலிட்டி பண்ணலாம். எல்லாம் அதுக்கான இடமும் கிடையாது, இப்போ பல நேரங்களில் கிடையாது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த கேமரா நம்ம ஃபாலோ பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்போம், எவரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஒரு எண்ணமே நம்மளை வந்து நமக்குள்ளவே இப்படி இழுத்துக்கிற மாதிரி கேரவன்